சின்ன பசங்க கிராமத்துல ஓடி ஆடி விளையாடும் போது மரத்துல கல் எடுத்து போட்டுக்கிட்டு விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு தருணத்துல ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன மரத்துல ஏதோ ஒரு கோவத்துல கல்லை எடுத்து ஓங்கி அடிச்சிட்டான். அந்த சின்ன மரம்ன்றதுனால அது அடிபட்டுருது. அதே சின்ன பையன் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு ஏதாச்சும் வரான். அந்த மரத்துக்கிட்ட வரும்போது மரம் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு, ரொம்ப ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு. ஆனா அவன் அடிச்ச அந்த இடத்தோடைய வடு அப்படியே தான் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான். நம்ம எதாச்சா அடிச்ச கல்லோடைய தடம், அந்த வடு இன்னமும் சைஸ் பெருசாகி அது மாறாம இருக்கிறத பார்த்து வியந்து போனாங்க. அது மாதிரி தான் நம்ம சின்ன வயசுல நம்ம ஃபேமிலிக்குள்ளவே அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ள அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வார்த்தையை காயப்படுத்திட்டாங்கன்னா அதை வாழ்நாள் முழுவதும் அந்த சின்ன வார்த்தையை ஒரு பெரிய வழியா தொடர்ந்து அது மனசுக்குள்ள ஒரு கத்தி மாதிரி அறுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் உறவினர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் என் குடும்பத்தினர்கிட்டையும் ஏதோ ஒரு கோபத்துல வேகமா பேசுற வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் அவங்களோட மனசுல வடுவை ஏற்படுத்திடும், என்னைக்குமே மறையாது. ஸோ நீங்க மற்றவங்க கிட்ட பேசுற வார்த்தைகள் எவ்வளவு தாக்கம் செலுத்துதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த 2 நிமிட செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. இந்த லிங்க்ல QR கோடு இருக்கு, கீழே லிங்க்கும் இருக்கு. அது மூலமா சென்று அதில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளை ஒரு 2 நிமிடத்திற்குள்ள பதில் அளிச்சிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எங்க கவனிக்கணும், இந்த அனைத்து டீட்டெயிலும் வரும். அதற்கும் மேலா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதிலே லிங்க் நிறைய இருக்கும். அது மூலமா நீங்க என்ன சந்திக்கலாம். நன்றி.